ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இது வேதாகம கேள்வி பதிலுக்கான நேரம், பைபிள் குயிஸ் நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சௌரமாய்ந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நீங்கள் கூட இணைந்து கேள்விகளை கேட்க முடியும், பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். வானொலி கூட இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பு கூடாகவோ அல்லது டெலிகிராம் ஊடாகவோ அல்லது வைபர் கூடாகவோ அல்லது சூமுக்கூடாகவோ இணைய முடியும். அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் விருதான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்களை வரவேற்று கொண்டு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். முதலில் அவர் தொகுப்பாளராக வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து சௌரம் மைந்தனையா வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து சுசேதர் எட்வின் வானர் அவர்கள் இணைவார்களானால் அவர் கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்களம்மா. பிரைஸ்லோட்டமா சௌரி ஜானட். பிரைஸ்லோட் மைந்தனையா, நீங்கள் ப்ரேயரோடைய ஆரம்பியுங்கள். சௌரி ஜானட் பிஸியாக இருக்கிறா போல. ஆமென். மந்திரமண்ணா, நீங்கள் ஜெபத்தை இன்றைய நாளிலே ஜெரமையா என்பவர் கூட ஜெர்மன் தேசத்திலிருந்தே கலந்து கொண்டிருக்கிறார். அவருடன் நான் தொலைபேசியில பேசி, ஐயா கேட்பதிலாச்சும் நடக்கின்றது, வந்து கலந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் கேட்டிருந்தேன். ஜெர்மனி ஸ்டுட்கார்ட்ல இருந்து வந்திருக்கார். அவரது ஒரு ஆசிரியப்பாக ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கமா வானொலியிலே இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை கத்தாவை நீர் பொறுப்பேற்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளில் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை நாங்கள் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு கேள்விப்பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வர சிஸ்டர் ஜெனட் அவரை ஆசீர்வதித்து, கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல மறுவழி கேட்கிற பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி இன்றைய நாளே இந்த சங்கமா வானொலி மூலம் இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியை எனக்கு தர கிருபை செய்தீரே. அந்த கிருபைக்காண்டு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஓகே, முதலாவது கேள்வி. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவன் என்ன செய்யப்படுவான்? தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்றவன் நீதிமொழிகளை வருதா? இல்லை, ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:20. ஆமென். ஜெரமையா பதில் சொல்லிவிட்டார். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்களை தள்ளி போட்டவர்கள் யார்? யுகராம் இந்த ராஜசன் ஜெரோபெயாம். 2 நாளாகமம் 12:14 இருக்குது. ஆமென். யூதாஸ் இடத்துக்கு எந்த மனிதனை அப்போஸ்தலர்கள் தெரிந்தெடுத்தார்கள்? மத்தேயு. மத்தியா? மத்தேயா. கர்த்தருடைய பர்னபா எந்த தீவான், எந்த கோத்திரத்தான்? அவனுடைய மறுபெயர் என்ன?
யார் திருக்க சொல்லுங்க. பர்னபா எந்த தீவான், எந்த கோத்திரத்தான், அவனுடைய மறுபெயர் என்ன? பர்னபா. அப்போஸ்தலர்ல இருக்கம்மா. சொல்லுங்க. சொல்றேன் சொல்லா விடுவோமா. சீப்புரு தீவில் இருந்தவன் இவன் லேவியர். யா இவன் சீப்புரு மறுபெயர்? தீவில் மறுபெயர் பொறுங்க சொல்றேன். யோசேயா யோசே யோசே. யோசே. அப்போஸ்தலர் 4:36 வரும். யா யோசே. யோசே. ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன். தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அவன் யார்? அரசனா அல்லது என்னன்னா? அரசனா? யா அரசன் பழைய ஏற்பாட்டுல வருது. லட்சுமி பிரதர் கோகுல கட்டுப்போ சொல்லுங்க ஐயா, என்னது? தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அவன் யார்? தாவீது. அரசன் தாவீது இல்லை. இல்ல ஒரு அரசன். சவுல். இல்லை. அந்த முதலிடத்தை சொல்லுங்க பாப்போம். யோபுவா? எஸ்டியானா முதல் எழுத்து சொல்லிட்டார். சொல்லுங்க. யோபுவா? இல்ல. ஆபிரகாம். என்னன்னா? யோனாவில வருது முதலிடத்து. யா யோனாவா? இல்ல இல்ல. ஆபிரகாம். ஜபிரோஹாம். என்னன்னா? ஜபிரோஹாம். இல்லை. வாரம் பொறுங்க. 4ஆவதுல வருதல்லோ. யா பாத்தீங்களா விடைய சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த பேர் சொல்லல. எங்களை போட்டு படுத்துற பாடு. ரெகோபேயா. இல்லை. யோசேப்பு. இல்ல. யோவனால இல்ல வருது சொன்னீங்க. யோவன்னாவெல்லாம் வருது. யோவாக்கியாம் இல்ல. யோசியா. இல்லை. யோசியா தான் அரசன். யோசியா அரசன். இன்னொரு அரசன் இருக்கிறான். யோசியா. ரெகோபேயாம் இல்ல. முதல் எழுத்து யோனா. அது தெரியுது. அதுதான் யோதாம். யோதாம். யோதா. 2 நாளாகவும் 27:6 இருக்குது. விட வந்துட்டு கேட்டங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். பிரதரோ பாஸ்டரோ எனக்கு தெரியாது. பிரதர் சுக்காட்ல இருக்காரு வீட்டு பக்கத்துல. எங்கட வீட்டு பக்கத்துலயா? சுக்காட்டு எங்கட வீடு பக்கத்துல இல்லையாண்ணா. சுக்காட்டுக்கு 5 மணித்தியால நாங்க பிரயாணம் பண்ணி போக வேண்டும். 5 மணித்தியால கிட்டத்தானே இப்ப அது நவீன
மகேந்திர ஐயாவும் நானும் இருக்கிற மாதிரி கிட்ட. Yeah. 5 hours flight. 8 hours ஐயா. ஆ வான்கூவர் 8 hours ஐயா. ஓ உங்களை விக்டோரியாவுக்கு வந்து சேர இன்னும் ஹவர்ஸ் கூடுது. திறமையா Okay. கேள்வி கேட்பாரு பிறகு. அடுத்த கேள்வி மகேந்திரமா நாண்டைக்கு நீங்க கேளுங்க. என்ன நடந்தது திடீரென்று? திடீரென்று ஜெனட்டுக்கு கொஞ்சம் வேளாம இருக்கு. சிஸ்டர் வேளாம இல்ல, நான் ஊசி போட்டேன். நான் உண்டு 5 வருஷத்துக்கு அந்த வருத்தம் வராதபடி இருக்க ஊசி ஒன்று போட்டேன் நான். அதால கொஞ்சம் அந்த திலவீனமாயிருக்கு. ஊசி நானும் போட்டானமா $100. எங்களுக்கு ஃப்ரீ ஐயா. எங்களுக்கு ஃப்ரீயோ? எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே யாராவது வேலை செய்தா அது எங்களுக்கு கட்டாயம் போடுவோம். ஓகே ஓகே. ஃபேமிலிக்காக ரைட். ஆமா இன்றைக்கு நீங்க ஏர்லியா போட்டீங்க. சிஸ்டர் ஏமி ப்ரே பண்ணது உங்களுக்கு கேட்கலையா? எங்களுக்கு கேட்கலையா? ஒருத்தருக்கும் கேட்கலையா? அப்படியா? ஒன்றும் கேட்கல. ஒரு சொட்டு சத்தம் வரையில. இந்த வாட்ஸ்அப்பில் ஏதோ தடக்கி நிற்குது. இது என்ன நான் கூப்பிடல வாட்ஸ்அப்பில், இதில் வரைச்ச நான் ஜூமில். ஜூமில் எங்களுக்கு வருது, அந்த இதுக்கு வருது இல்லை லைன் கேட்கலையா? ஓகே ஓகே. நான் என்னன்னு தெரியல, பார்க்கணும். அதான் நான் கேட்டு வைக்கிறேன். நல்லமல்ல முதலே. ஆமாம். சரி. கொள்ளை நோயும் வஞ்சமும் உள்ளேயும் வெளியேயும் இருக்க வயல்வெளியாய் இருப்பது என்ன? கொள்ளை நோயும் வஞ்சமும் உள்ளேயும் வெளியேயும் இருக்க வயல்வெளியில் இருப்பது என்ன? தானியம்தான். இல்லை. நரியா? நரியோ? கொள்ளை நோயும் பஞ்சம் இருக்க வயல்வெளியில் என்ன இருக்கு? வயல்வெளியில போட்டு பாருங்க. வயல்வெளியில கூகுள்ல போட்டு பாருங்க. ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்லோ, விளங்கல. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. நேசரை தேடி போறது பாட்டு. யாத்திரா மஞ்சு பூண்டா? இல்ல இல்லையா? எனக்கு விட தெரியல. எசேக்கியேல் 7:15 இருக்கு. எசேக்கியேல் 7:15. கண்ணதூரம் போனிக்கிறாங்க. எசேக்கியேல் 7:15. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ள நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான், நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சம் கொள்ளை நோயும் பட்சிக்கும். பட்டயம் வஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். சரி, அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். ஓகே. கடலின் நடுவில் கால் நனையாமல் நடந்தவர்கள் யார்? இவர்தான் செங்கடல்ல இஸ்ரவேல், எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள். சத்தியான விட இல்லை. மோசேயும் இஸ்ரவேலரும் கடலின் நடுவில் கால் நனையாமல் நடந்தவர்கள் யார்? மோசேயும் இஸ்ரவேலரும். தவறான விடை. மோசே என்ற தேவ பக்தனும் இஸ்ரவேல் என்ற மக்களும். குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர்கள், இளங்குடும்பங்கள். ஆமா, கேட்டுக்கொண்டே திருப்பி படியா கேளுங்க. கடலின் நடுவில் கால் நனையாமல் நடந்தவர்கள் யார்? அதான் அனிமல்ஸ் எல்லாம் எல்லா மிருக 12 ஆசாரியர்களை சொல்லுறீங்களா? இல்லையா? இல்லையா? மோசேயும் இஸ்ரவேலரும்
மிருக ஜீவன்களும். தவறான விடை. ஜெரமையா நீங்க சொல்லுங்க. ஜோர்தானை கடந்து சொல்றீங்களா? ரெட் சி செங்கடல். கடல்னு சொன்ன செங்கடல்னு கடல் சொன்னீங்களா? கடல் கடல் சி சி ஜோர்தான் இல்லையா? ஜோர்தான் நதி. ஜோர்தான் ஜோர்தான் நதி. இது கடலின் நடுவில் கால் நனையாமல் நடந்தவர்கள். நாங்கள் கடல்ல நடக்குது, கால் நனைய இல்ல. நாங்கள் சொல்றது சரி, அவருக்கு அந்த பைபிள்ல இருக்கிற மாதிரி வேணும். அப்ப புதிய ஏற்பாட்டுல சொல்றீங்களா? இயேசு நடந்ததை சொல்றீங்களா? இல்லையா ஐயா, கடல்ல கடல் இருக்கல்லோ, கடல், ஆமா, கடல் நடுவே நடந்து நடந்ததா? போனவர்கள். கடல் மேல் இல்ல, கடல் நடுவே. right. ஆ, சரியான விடை இஸ்ரவேலர். அப்ப மோசே நடக்கலையாண்டா, அந்த ஆசாரியர்களும் நடந்தவர்கள், யார் இஸ்ரவேல் மக்களும் நடந்தவர்கள். ஐயா, மிருகங்களும் நடந்தது. ஐயா, அவர்களால் கொண்டு வரப்பட்ட மிருகங்களும் நடந்தது. மிருகங்களையோ ஊழியக்காரனையும் கேட்க இல்ல, நடந்தவர்கள் யார்? சரி, கடலின் மேல் நடந்தவர்கள் யார்? இயேசு, இயேசு கிறிஸ்து, பேதுரு. பேதுரு. என்ன மாதிரி? இயேசு கிறிஸ்து, பேதுரு. தவறான விடை. தவறான விட இயேசு. நடந்தவர்கள் யார்? இயேசு. இயேசு. சரியான விடை இயேசு. நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடலில் குதித்தவன் யார்? கடலில் குதித்தவன் யார்? அவர்தான் பேதுரு. பேதுரு, சீமோன் பேதுரு. அதான் உடுப்பில்லாம இருந்து குதிச்சார் ஐயா. இயேசுவை கண்ட உடனே உடுப்பில்லைன்னுட்டு குதிச்சிட்டார் கடல்ல. சீமோன் பேதுரு. கடலில் குதித்தவன் யார்? அதான் சீமோன் பேதுரு. பேதுரு ஒருவன். என்ன? பேதுரு, அதான் விட. பேதுரு ஒருவன் இல்ல, பேதுரு. அது எங்கட டெக்னிக் பிரதர். அடுத்த கேள்வி. இஸ்ரவேல் ஜனங்கள் உரல்களில் போட்டு இடித்து பானைகள் சமைத்து புசித்து வந்தது என்ன? மன்னா, அப்பம். சரியான விடை. நாம் 11:28. கண்களை கழுவினது யார்? அவன் குருடன். தவறான விடை. பேஸ்தா குலத்தண்டையில் இருந்த குருடன். என்ன? பேஸ்தா குலத்தண்டையில் இருந்த குருடன். தவறான விடை. கண்களை கழுவினது யார்? கழுவினது இயேசு ஐயா. தேவதூதர்கள் கழுவினார்கள். இயேசு. இயேசு. கண்களை கழுவினது யார்? யார கழுவினோம்? என்னன்னா, கண்களை கழுவினது யார்? கண்களை கழுவினவன் தெரியாதோ? பிரவிக்குருடன். புறவி குருடன். அதிகாரம் 7:7 இருக்கு. ஓகே. ஓகே, புறவி குருடன் சொல்லி இருக்கணும் நாங்க. சரியா சொல்லுவோம், நான் கோவம் வந்துடும். சூரியன் அஸ்தமிக்க முன்ன உங்கள் கோபம் கனிய கடவுது. ஆமென். கைகளை கழுவினது யார்? கைகளை கழுவினது என்ன? ஏரோது. தவறான விடை. ஏரோதா? மற்றவனுக்கு என்ன பேர்? அதான் கேட்கிறேன். பீலாத்து. பிலாத்து. பிலாத்து. சரியான விடை. கால்களை கழுவினது யார்? இயேசு கிறிஸ்து. தவறான விடை. மரியாள். இயேசு.
ஆ ஆ சரியான விடை. இயேசு தான் விட. காயங்களை களைவது யார்? அதுவும் இயேசு. ஆ, சமாரியன். தவறான விடை. காயங்களை களைவது யார்? அதுவும் இயேசு தான். இல்லை, இல்லைதான். ஆ, காயங்களை களைவது அப்போஸ்தலர்ல இருக்கு. அப்போ சிலதான் நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். அதுதான் கேள்வி கேட்கிறேன். பேதுரு தான் இயேசு கிறிஸ்து தான் சீசர்களுக்கு கால்களை கழுவினார். கால்களை கழுவுவது வந்து சிறைச்சாலைக்காரன். அப்போஸ்தலர் 14:13. ஓகே. அப்போஸ்தலர் 16. 16:33. அப்போஸ்தலர் 16. ஆசியா கிறிஸ்துனாய். அப்போஸ்தலர் 16. 33. 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அப்போஸ்தலர் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16 இருக்கா? 12. 16 இல்லையே. இருக்கண்ணா 21 22 மட்டும் இருக்கணுமா? பைபிளை மாத்துறது. என்ன 16 என்னம்மா? 33 அம்மா ஐயா. 33. 33ல மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமே. அடுத்த கேள்வி. பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீய. அவள் 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 என்ன பேர்? அவள்தான் கேட்கிறேன். அவனுடைய பேரை தான் கேட்கிறேன். என்ன பணக்காரி அவள் என்ன பேர்? பணக்காரி துறையான விடை. என்ன நான் பதில் சொல்லலையா? பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ. பணக்காரியா? உதவி செய்வாரா? பிரிஸ்கில்லாவா அண்ணா? இல்லை, தவறான விடை. தபித்தாளா? இவள் இல்ல இல்ல இந்த என்ன இவ அவருக்கு பேர் என்ன இஸ்திராவில. ஓகே, நான் மறந்துட்டேன், அந்த பேரை மறந்துட்டேன். வெடுதில்ல. கடைசி எழுத்து இல்லைண்ணா. அதுதான் அண்ணா என்னென்றால் என்ன அந்த பேர் மறந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரியும் தெரியும் தெரியும், இந்த பேரை மறந்துட்டேன். லிதியா. யா, இந்த யூரோப்பாக்கு எல்லாம் அவெல்லாம் சுவிசேஷத்து காரணக்காரியா இருந்தவ. ஓகே. லிஸ்திராவில் கர்த்தரை விசுவாசித்த ஒரு யூத ஸ்திரீய. அவளின் அம்மா பேர் என்னவோ? லிஸ்திராவில் கர்த்தரை விசுவாசித்த ஒரு யூத ஸ்திரீ. சிம்பிள் கொஸ்டின். என்ன தடுமாறுறீங்கள்? எல்லாம் மண்டைக்குள்ள வரணுமே அண்ணா. மண்டையில இருந்தா தான் நம்ம வாரது. அது இருக்குதான்னா இப்ப கொஞ்சம் வராது. குடும்ப கட்சியில வராது. அலம்பேக்கான் வரும். நான் உதரோட விளம்ப போறேன் இல்லையாண்ணா. சரி சரி. ஜெர்மன்காரரோட காட்சி தப்பில்ல. லிஸ்திரியாவில் கர்த்தரை விசுவாசித்த ஒரு யூத ஸ்திரீ.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த பேர் சொல்லும். தெரியாட்டி சரண்டர்னு சொல்லுங்க, கையொத்துக்கோ. ஜனிக்கேயால் அப்போஸ்தலர் 16:1-2 இருக்கு. ஜனிக்கேயால். அடுத்த கேள்வி. பிரதர் ஜெரமியா, அவங்களோட கேள்வி இருக்காயா? பிரதர் ஜெரமியா, இல்ல இல்ல அடுத்த இல்ல. முறை நீங்க கேள்வி கேட்கணும். பிரதர் நீங்க கேளுங்க, இவியல மடக்கி விடுங்கோ. எங்கள் ஜெர்மன் தேசத்தை கொஞ்சம் கேள்வி. குடித்து வெறித்து நிர்வாணியா பட்டிருந்த மனிதன் யார்? நோபா. ஆர்? நோபா. சரியான விடை நோவா. ஆமா. நிர்வாணிகளாய் வீட்டை விட்டு ஓடின மந்திரவாதிகள் யார்? இவியல் அந்த நேபுகார் நேச்சர்ட்ட வீட்டுல இருந்தவர்கள். இல்லையம்மா, நிர்வாணிகளாய் வீட்டை விட்டு ஓடின மந்திரவாதிகள். எல்லாம் எல்லாம் நீ யார், நான் யார், இப்ப அவர் எனக்கு தெரியும், எனக்கு உமக்கு தெரியும் என்று எல்லாம் ஓடோட பிசாசு விட்டு கிடைச்சது. முன்னையும் தெரியும், என்னையும் தெரியும். அப்போ 19:13-16 ஸ்கேவர் 7 குமாரர்கள். ஆட்டியானா? ஸ்கேவர் 7 குமாரர்கள் அம்மா. ஓகே. அடுத்த கேள்வி. தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணியா ஓடின வாலிபன் யார்? அதுதான் யோசேப்பு. இல்லை. தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணியா ஓடின வாலிபன் யார்? அதுக்கு வேதாகம் விட சொல்லுவது ஒரு வாலிபன். மார்க் 14:51-52 ஒரு வாலிபன். அடுத்தது, கர்த்தருடைய பார்வையில் நிர்வாணியா இருந்த சபை எது? வெளிப்படுத்தும் விசேஷத்துல வருது. அந்த இது லவக்கியானா? கர்த்தருடைய பார்வையில் நிர்வாணமா இருந்த சபை எது? லவோக்கியா. தவறான விடை. லவோதிக்கியா. அது சரியா? சத்தியான விட சொல்லும். சரி, அடுத்த கேள்வி. மனுஷனுடைய சத்திற்கு அவன் வீட்டாரு என்றது யார்? பவுல். இல்லை. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்றது யார்? இயேசு. பழைய ஏற்பாட்டில் இல்லை.
யோசுவா. தவறான விடை. மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டாரு என்றது யாருன்னா மீகா. மீகா 7:6 இருக்கு. மீகா ஓகே. 7:6. போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போனது யார்? வெளிப்படுத்தல சாலைக்குள் கிடக்குது என்னண்ணா? அழைத்துக் கொண்டு போனது யார்? வெளிப்படுத்தல கிடக்குது என்ன? இல்ல பாருங்க. அப்ப போஜன என்னத்துலயா சாலைக்குள் கிடக்குது? அழைத்துக் கொண்டு போனது யார்? பழைய ஏற்பாடு. கூட்டிக் கொண்டு போனான். என்ன கேள்வி ஐயா? அசல் கேள்வி. போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போனது யார்? போஜன சாலைக்குள் அவன் தான் இந்த சமைக்கிறவன். சமைக்கிறான். அவன் சமைக்கிறேன் இல்லையா? சமையல்காரன். இல்லை. போஜன சாலைக்கு அழைத்து சென்றவர். போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போனது யார்? ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல். 1 சாமுவேல் 9:22 இருக்கு. 1 சாமுவேல் விட மாட்டீங்களே. 1 சாமுவேல் 9:22. 1 சாமுவேல் 9:22. 1 சாமுவேல் 9:22. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். ஆமென். சரியான விடை. நான் கவனித்து கேட்டேன் என்ற தீர்க்கதரிசி யார்? எரோமியா. யாரு? எரோமியா. எரேமியா. சரியான விடை. அவர் கர்த்தர் என்று சொன்ன ஆசாரியன் யார்? எனக்கு தெரியும் என்ன. அவர் கர்த்தர். ஆரோனா? அவர் Yeah, கர்த்தர் ஆரோன் என்று சொன்ன தான். ஆசாரியன். அதான் ஆரோன் ஆசாரியர் தானே. இல்லை. தவறான விடை. அவர் கர்த்தர் என்று சொன்ன ஆசாரியன். ஆசாரியனாகிய சிரேயாவா? இல்லை. சாமுவேல் அதிகாரத்துல வேதம். ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு. இல்லை. ஏலி. ஏலி. ஓ, ஏலி. ஏலி. பச்சை மரம் பட்டது போது? ஆண்டவர் சபிச்ச போது. ஆண்டவர் இயேசு சபிச்ச போது. தவறான விடை. பச்சை மரம் பட்டது போது? இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையை சொன்ன போது அது சபிக்கப்பட்டு தவறான விடை. வழியிலே அத்தி மரத்தை பச்சை மரம் பட்டது போது? ஆண்டவரால் சபிக்கப்பட்ட போது. தவறான விடை. சரியான விடை. இயேசு அத்தி மரத்தை சபித்த போது? ஆண்டவரே தெரியும் எங்களுக்கு டெக்னிக் கூட வருமண்டு. விடையை சரியா வேதாம ரீதியில சொல்லுவோம்மா. பட்ட மரம் பூத்தது எப்போது? வசந்த காலத்துல.
இல்லை, அதான் அந்த இது அவர் ஆரோன்ற கோல். கோல் ஆலயத்தில வைக்கப்பட்ட போது அந்த துளித்தது. பட்ட மரம் 12 கோத்திரத்திலே ஒரு கோல் துளித்தது. கேள்வியை வடியா கேட்க வேணுமா? பட்ட மரம் பூ என்ன கேள்வி வருது? பூத்துக்காக ஆயிட்டது. பட்ட மரம் பூத்தது எப்போது? பட்ட மரம் பூத்தது எப்போது? தேவருடைய சமூகத்துல வைத்த போது. இல்ல பிரதர், பட்ட மரம் அது பூத்தது எப்போது? ஒரே தான் அந்த பூ அப்படி இருக்கு. அந்த பெட்டிக்கு வச்ச போது என்ன பெட்டி? டபனாக்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இல்ல, தேவ சமூகத்தில வைத்த போது அது 12 கோத்திரத்திலும் ஒரு ஆரோனுடைய கோல் துளித்தது. நீங்க விடைய சார்க்கிறீங்க. சத்தியான விட பிரதான ஆசாரியனாக ஆரோனை உறுதிப்படுத்திய போது பிரதான ஆசாரியனாக ஆரோனை உறுதிப்படுத்திய போது. பச்சை மரம் பட்ட பாடுகள் என்ன? பச்சை மரம் பாடால அடிக்கப்பட்ட ஒடிக்கப்பட்டார். கையிலே ஆணிகளால் கடவப்பட்டார், துடித்தார். எல்லாம் கேட்ட விட சரியான இல்லை. இந்த கேள்விய வழியா கேட்கிறீங்க, அதான் அதை பிள விடுறீங்க. பச்சை மரம் பட்ட பாடுகள் என்ன? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் தான். காற்று அடிச்சது, அது அங்கும் இங்கும் அசைந்தது. அடிச்சது பச்சை மரம் சொன்னது இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்து பச்சை மரம். இயேசு கிறிஸ்து தான். பச்சை மரம் பட்ட பாடுகள் என்ன என்றால் சிலுவையில் அறையப்படுதல். இந்த பச்சை மரம். லூக்கா 23:31. லூக்கா விடமாட்டீங்களே. லூக்கா 23:31. 23:31. லூக்கா 23:31 பாப்போம். வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பச்சை மரத்துக்கு வேலை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? அவ்வளவுதான் கிடக்கு. அதான் கேள்வி. மறுபடி அதான் இவைகளை செய்தால் என்றால் என்ன? கடுமையாக விட சொல்லக்கூடாது. யாருடைய சத்தம் இன்பமாயிருக்கிறது? சூலமித்தின் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு சூலமித்தி. தவறான விடை. நேசரின் தவறான விடை. யாருடைய சத்தம் இன்பமா இருக்கிறது? உன்னத பாட்டு தான். உன்னத பாட்டு தான். நேசரின் இல்லை. நேசரின் சூலமித்தியால். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. கேளுங்கள். கொடுக்கப்படும், தத்துங்கள், திறக்கப்பட மாட்டாது. தீர்க்கதரிசிகளின் ஆவி யாருக்கு அடங்கும்? தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கும். ஆமீன், ஆமீன். நல்ல பதில், சரியான பதில். மற்றது இன்னொரு கேள்வி. மோசேக்கு எதிர்த்து நின்றவர்கள். மோசேக்கு எதிர்த்து நின்ற 2 பேர். நாதாப்பும் அபியும். அது எங்க இருக்கு? வேதாமத்துல.
எங்க இருக்கு? நீ கேட்ட வழி எங்க இருக்குன்னா வேதாமத்துல. ஆ, அதான் இல்ல. எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அது வேற கேள்வி. என்ன அதிகாரத்தில் என்ன அதிகாரத்தில் இருக்கு? ஆ, பழைய ஏற்பாட்டுல யாத்திரம் பழைய ஏற்பாட்டுல இந்த இந்த ரெண்டு பேரும் மந்திரவாதிகள். அதாவது மோசைக்கு எதிர்த்திருந்தவர்கள். ஓ, எங்க இருக்குன்னு தானே கேட்குறேன். எந்த அதிகாரத்தில் இருக்கு? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாடுலாம் இருக்கு. இல்லையா நான் பழைய ஏற்பாட்டுல இருக்கணும். இல்ல புதிய ஏற்பாட்டுல இருக்கு. புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னு ஒரு பாஸ்டர் சொன்னேன். அதான் உங்களுக்கு கேட்குறேன். புதிய ஏற்பாடு இருக்கு ஐயா, இங்க வாட்சாவது இருக்கு. அதான் புதிய ஏற்பாடுலாம் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இல்லையா? புதிய ஏற்பாட்டுல பொருங்கோ பொருங்கள் சொல்லுகிறேன். அங்கேயோ எழுதி வச்சேன். என்ன பேர்? லேவியராகமம் 10வது. ஆகாப் ரெண்டு பேர். நாதா. லேவியராகமம் 10வது அதிகாரத்துல பாருங்க இருக்கும். என்ன பேர் சொன்னீங்களம்மா? நாதா, அபியூ. அபியூ, நாதாப் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கவசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வெக்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தா மோசைக்கு எதிர்த்து நின்று இருக்கா? அதுல இல்ல இருக்குது அண்ணா, வேற ஒரு இருக்குது. அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் என்று இருக்குது. பொருங்கவான். அடுத்த கேள்வி ஒருங்க. அந்த எங்கே இருக்குன்னு புதிய ஏற்பாடில் இல்லையா? பழைய ஏற்பாடுலாம் இருக்குன்னு அந்த புதிய ஏற்பாடுலாம் இருக்குன்னு அதான் எங்கேன்னு கேட்குறேன். என்ன கேள்வி என்ன சொன்னீங்க? என்ன கேள்வி என்ன சொன்ன? மோசைக்கு எதிர்த்து நின்றவர்கள் எரேமியா அதிகாரத்தில் இருக்கு. எரேமியா இல்லை, நான் வாய்ச்சேன். அது பொறுங்க சொல்றேன். நாதா பண்ணி சொன்னீங்களா? மற்ற பேர் நாதாப்பும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நியாக்கினிய கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியை மறித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. மோசைக்கு எதிர்த்து நின்றவர்கள் இருக்காம். இல்ல இருக்குதான். அதை எதிர்த்து எபிரேயர்ல இருக்கலாம். எபிரேயர்லாம் இருக்காது. அது நான் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் எபிரேயர்லாம் இருக்கிறேன். வாசிச்சான், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சான். ஓகே. உங்கள் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக என்றிருக்குது. எபிரேயர்ல இருக்கு ஐயா. அது
சரி இனி வாசிக்க வாப்போம். ஆ ஏன் வருதில்லை? ஏன் வருதில்லைன்னு தான் கேட்குறேன். வருதில்லை. ஓகே, மத்தேயுல இருக்கு 1:13 செரோயபால் அபியூத்தை பெற்றான், அபியூத் எலியாக்கிமை பெற்றான், எலியாக்கிம் ஆசூரை பெற்றான் நடக்கு. ம். அங்கீகரிக்கப்படாத அக்கினியை கொண்டு வந்தாலே தேவனுக்கு விரோதமாய் மோசைக்கு விரோதமாயும் தானே கொண்டு வந்திருக்கிறான். ஓயா, ஓகே. அடுத்த கேள்வி. ஒரு நல்ல கேள்வின்னு எழுதி வச்சிருந்தேன், மறந்தோம். அந்த பேப்பரை காணல. ஆத்துக்கு பறந்துட்டா இல்லை இல்லை, எழுதி நீல கம்பியில குச்சி வைங்க, கடையில குச்சி வைப்பாங்க. சரி, நான் பைபிளுக்காம எழுதி வச்சிருந்தேன், நான் காணல. தேடிக்கு வரைக்க சொல்கிறேன். அடுத்த கேள்வி. இந்த வருகிற சனிக்கிழமை ஆஹா, மேலே அபிஷேக ஆராதனை ஐடி பழைய ஐடி தானே? சேம் லிங்க் எங்கடே ஆல்வேஸ் சேம் ஐயா. ஓகே. ஜெரமையா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலை எங்களுக்குண்டா, உங்களுக்கு பின்னேற 3 மணிக்கு அபிஷேக ஆராதனை. ஐயா அவருக்கு 2 மணிக்கு ஆரம்பமாகுது ஐயா. அப்புறம் வர 8, 4, 2 மணிக்கு ஆரம்பமாகுது. பின்னேற அவருக்கு 2 மணிக்கு. அவருக்கு 2 மணிக்கு ஆரம்பமாகுது, சனியும் ஞாயிறு. ஜெரமையா கேக்குதா? ஆமாம் கேக்குது. சனிக்கிழமை வீட்டை நின்றா வருவேன் சொன்னீங்கள, வழியில சுவிசேஷ வழியத்து போறாங்க. உங்களுக்கு 2 மணிக்கு, எங்களுக்கு காலை 8 மணிக்கு. ஐயா எங்களுக்கு இப்ப விக்டோரியா டைம் 7:30 மணிக்குண்ட, ஜெர்மன்ல என்ன நேரம்? 6 மணித்தியாலத்தை கூட்டுங்க. 7 மாறும் 12:30. 9 மணித்தியாலம். அவருக்கு கூடவில்லை. உங்களுக்கு 9 மணித்தியால வித்தியாசம் ஐயா. 9 மேலும் 16:30 4:30. விடிய 4:30. பின்னேற 4:30 அவைக்கு. இல்லையாண்ணா, நம்ம 2:30 தான் சரியா வரும். அது எங்கட டைம். அவர் விக்டோரியா டைம் 9 மணித்தியால வித்தியாசம். ஓகே ஓகே ஓகே, மகேந்திரம் அண்ணா. ஓகே, ஆமா. விடிய 4:30 வரும் அவருக்கு. சனிக்கிழமை 4:30 மணி என்ன? இல்லையா, கூட்டவனும் நீங்கள் கூட்டவனும் உங்க இந்த கழிக்கிறீல கூட்டுறது. இரவு பின்னேறும். உங்களுக்கு எத்தனை மணியை பற்றி கேட்குறீங்க? வெள்ளிக்கிழமை என்னுடைய நேரம் 7:30 மணிக்கு. இரவா பின்னேரமோ? அப்ப 4:30 விடிய அப்புறம். விடிய 4:30 தான் உங்களோட டைம்ல. 4:30 மணி. ஓகே ஓகே, 4:30 மணி. எனக்கு உங்களுக்கு 3 மணி வித்தியாசம் தான். நான் அப்செட்டா போச்சு. ஆமாம். சரி, இவருக்கு வானரையா தெரியுமா? ஜெரமியாக்கு தெரியாது அவருக்கு. அது தெரியாது. ஏன் வானரண்ணா அவன் தெரிஞ்சிருக்கும். கேட்டு நான் வானரையா கிராமத்தில் இல்ல இருக்கிற ஆக்கள் புகையில்லாத கிராமம். இல்ல, அது சூக்காட் கிட்ட தானே அவைக்கு. இது ராம்சைன் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. அவர் தூர இருக்கிறார் தெரியும். அவர் எங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர், 150 200 கிலோமீட்டருக்கு மேல தூரம். நீ சேர்மன் ரோட்ல ஒரு மத்தியானத்துல ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போற? நீங்க நாங்கள் வேர்ட் ஆஃப் காட் சர்ச் அண்ட்
வேர்ட் ஆஃப் காட் இங்கிலீஷ் சர்ச், சர்ச்சா? தமிழ் சர்ச். ஜெர்மன் சர்ச்சுக்கு போறோம் நாங்க காலையில, பின்னேரத்துல தமிழ் சர்ச். அந்த வாலிப மகன் ஒன்று செய்யறார் அவர் அது இல்ல இல்ல நீங்க இல்ல இல்ல ஓகே இல்ல, ஓகே. அங்க செய்யணும். அப்படி எங்க? சுக்காட்ல தான், எனக்கு எங்கேன்னு தெரியாது. அவர் ஒரு டோல்மிச் பண்ண வந்தவர், அப்பதான் கதைச்சனான். அப்ப சொன்னவர் நான் தான் சுக்காட்ல வாலிபர் மத்தியில ஊழியன் செய்யறேன். தெரியல அங்க. பெரிய தேசம் இப்ப அது, பெரிய தேசம். ஜெர்மன் சேர்ச்சில தான் அவர் ஊழியன் செய்கிறார். ஆனா தமிழ் வாலிபர்களை சேர்த்து டேவிட்டா? இல்ல, வேறு ஒரு பேர். தெரியல. சரி, அடுத்த கேள்வி. இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். பரதேசில் இருப்பாயா? கேள்வி வழியா கேட்கல, அதுக்கு பதில் சொல்றேன். இன்றைக்கு நீ என்னுடன் இருப்பாய் என்றது யார்? இயேசு. இயேசு கல்லனுக்கு சொல்லுகிறார். சிலுவையில இயேசு, சிலுவையில இயேசு கல்வனுக்கு சொல்லுகிறார். இல்ல, சிலுவையிலே தொங்கிய இயேசு. எந்த கல்லன்னு சொல்றார்? இடது புறத்தில் இருந்த கல்லன். சரியா கேளுங்க, வரையா சொல்றேன். இன்றைக்கு நீ என்னுடன் இருப்பாய் என்றது யார்? என்னுடனே கூட இருப்பாய் பரதீசல் என்ற வறுமையா கேள்வி. யாரையா சொன்னதான் கேள்வி. இயேசு. லூக்கா 23:40. அப்படி சரியான விடையை சொல்லுவோம், அப்ப எனக்கு சந்தோஷம். லூக்கா 23:43. அடுத்த கேள்வி. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும் என்று சொன்னது யார்? இயேசு. சரியான விடை. இப்ப உங்களோட டெக்னிக் கொஞ்சம் குறையுதண்ணா. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சி தரலும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். தவறான விடை. போர் சேவகர்கள். தவறான விடை. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சி தரலும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்தவர்கள் யார்? செய்தவர்கள் கிதியோனும் ஆகலுமா? இன்றைக்கு மட்டும் என்று கேட்டார். இல்ல, என்னன்னா இன்றைக்கு மட்டும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்தவர்கள் யார்? நியாயாதிபதி எல்லாம் வருது. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்தவர்கள் யார்? தெரியாதோ? என்ன சொன்னீங்க? கிதியோனன் நண்பர்களுமா? இல்லை. மற்றவனுக்கு என்ன பேர்? இஸ்ரவேல் புத்திரர். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னேன்னா
இஸ்ரவேல் புத்திரர். புத்திரனுக்கும் ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்காமா? அதெல்லாம் தேவனுடைய புத்திரர் தான் அண்ணா. அது உங்களுக்கு வேதாந்தம் அப்படி இல்லை. அடுத்த கேள்வி. கீழே விழுந்ததினால் இரு கால்களும் முடவனாய் போன ராஜகுமாரன் யார்? மேவி பேசு. மேவி தவறான விடை. மேவி போசேத். சரியான விடை. மேவி போசேத். அண்ணா சில நேரம் அண்ணா கொன்ன வாயும் இருக்குமண்ணா, நல்ல வாயும் இருக்குமண்ணா. கொஞ்சம் நான் வந்து ப்ரஷ் இருக்கல்லேம்மா, அதால இப்படியோட வலிச்சு கொண்டு வாங்க போயிடும். அது அடுத்தது. சில பேர்களையே அவைக்கு தடக்கும். வேற லாங்குவேஜ் அல்லோ. பிறந்தது ஸ்ரீலங்கா தானே ஐயா? ஐயா இன்றைக்கு எனக்கு ஒரு கோல் வந்தது. சொல்லுங்க. அவன் வந்து நான் நினைக்கிறேன் யூரோப்பியன். அது என்ன கதைக்குதுன்னு எனக்கு விளங்கல. இங்கிலீஷ்லாம் கதைக்குது, இங்கிலீஷ்லாம் கதைக்குது, விளங்கல எனக்கு. விளங்கல நில் முதல்ல ஸ்லோவா கதை கடற்கடன்னு சொல்லிக்கொண்டு அவேண்ட வாசையில் விளங்காது, அவேண்ட இங்கிலீஷில் நெல் முதல்ல ஸ்லோவாக கதை என்ன ஓகே பேருந்து தானே விளங்கிச்சு என்ன சொல்கிறான். அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசம் ஐயா. இப்போ யாழ்ப்பாண தமிழுக்கும் மலையாள தமிழுக்கும் வெட்டிக்கலோ தமிழுக்கும் ரிங்கோ தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் இந்தியாவில் உள்ள தமிழாக்களுக்கும் சரியான வித்தியாசம் என்ன கதை. இலங்கையில தமிழ் வித்தியாசம் சொல்லாங்க. யாரும் அடி கேட்க ஐயோ அம்மான்னு ஒரே எல்லாம் ஒரே சொல்லுதான் சொல்றேன். இல்ல சிங்களாக்கள் அப்படி சொல்றேன். இல்ல அம்மே அம்மே என்று அம்மே அம்மே என்றுதான் சொல்றேன். அதான் இந்த டோச்சை பண்ணுவங்களானே ஐயா. டோச்சை பண்ணிக்கு அடிக்க என்ன சொல்லி இதன்னு தான் பார்ப்பாங்க இந்த பாசையில் இந்த இந்த பாசையில் செய்கிறாங்கன்னு. அப்போ தான் தெரியும் இவன் இந்த பாசை என்னண்டு. சில பேர் 10 பாசை தெரியும். அடுத்த கேள்வி. சொல்லுங்க. அந்த கேள்விய பரிசுத்த இதுல பதிலே பதில் சொல்றேன் இல்லையா? இதுல வந்து அனனியா சப்ரால் இல்ல. பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்ன இருவர் யார்? மந்திரவாதி சீமோன் இல்ல பிரதர். பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்ன இருவர் யார்? சிம்பிள் கொஸ்டின் ஐயா. ஏன் உங்களுக்கு விட தெரிஞ்சபடியா சுகமான கேள்விதான் அண்ணா. 2 பேர். பரிசுத்த ஆவி தெண்டு பொய் சொன்னவர். லூக்கா 22:3 இருக்குது. இல்ல. பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்ன இருவர் யார்? யார் யார்? யார் 2 பேர் தான் பொய் சொல்லி மண்டையை போட்டவர். தெரிஞ்சுவேதான். என்னது? அனனியா சப்ரால். சரியான விட. அதான் விட நான் ஏன் கேட்டேன்டா உங்களை செக் பண்ணேன் என்ன சொல்றீங்க. அண்ணா நீங்க இல்லையாடி சொன்னா இல்ல அனனியா சப்ரால் தான் நீங்க சொல்லிருக்கோம் எனக்கு. அண்ணா நீங்கள் ஒரு போய் சொல்லிட்டீங்க. என்ன? அனனியா சப்ரால் இல்லைன்னு சொன்னீங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன செக் பண்றதுக்கு என்ன சொல்றீங்க. அப்ப நீங்க ஆண்டவரே. இல்ல பிரதர் அனனியா சப்ரால் சரியா விட நீங்க தான் பிழை விடுறீங்கன்னு சொல்லியிருக்கோம். பரிசுத்த ஆவியோடு எப்பொழுதும் எதிர்த்து நின்றவள் யார்? இல்ல இமற்றேலி. மோசேயும் மோசேக்கு இல்ல இல்ல புதிய ஏற்பாட்டுல 2 பேர் இருக்கணும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்றவன். அண்ணா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா அண்ணா? பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்ன இதுவரை இல்ல பரிசுத்த ஆவியோடு எப்பொழுதும் எதிர்த்து நின்றவள் யார்? எப்பொழுதும்
அப்போஸ்தலர்களே இருக்கு. இமித்திரியாவும் என்னவோ ரெண்டு பேர் இருக்குது. இல்லை, இஸ்ரவேலர் இல்ல ரெண்டு பேர் தனியா ரெண்டு பேர். நான் இல்லை. 2 பேர். யார் இஸ்ரவேலர் சொன்னது? எரேமியா அது சொன்னது. அண்ணா சொன்னவர், அந்த இன்றைக்கு வந்த அண்ணா அப்போஸ்தலர் சொன்னவர். அப்போஸ்தலர் 7:51. அடுத்த கேள்வி, மனுஷ கை விரல்கள் தோன்றி சுவரில் எழுதின அந்த கையுறுப்பை கண்ட ராஜா யார்? நேபுகாத்நேச்சார். இல்லை, தவறான. பொல்சாசர். பெல்சாத்தார். பெல்சாத்தார். என்ன சோசா? பெல்சாத்தார். சரியான விடை, பெல் சா. ஆ, ஜெயந்த் என்ன சொல்றீங்க? அவருக்கு சொல்லல ஐயா, அதான் பிரச்சனை. பொல்சாசர். ஓ, பொல்சாசாராம். வேண்டாண்டா. இதால வேற மொழியான்னு தெரியல. அடுத்த கேள்வி, சுவரில் ஒரு துவாரத்தை கண்ட தீர்க்கதரிசியா? மீகா. இல்ல பிரதர். மீகா இல்லையா? சுவரில் ஒரு துவாரத்தை கண்ட தீர்க்கதரிசி. போராடவாச்ச மீகா துவாரத்தை. ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல. முதல் எழுத்து ஏனா? எலியா, இல்லை. எசேக்கியேல், எலிசா. எசேக்கியேல். 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 எசேக்கியேல் 8 இருக்கு. அடுத்தது, விசித்திரமான கேள்வி. முந்தைய கேள்வி கேட்டான். நெட்டையனை வெட்டினான் ஒரு குட்டையன், பின்பு குட்டையன் மற்றொரு நெட்டையானின் மகளை விவாகம் பண்ணினான். இவர்கள் யார் யார்? தாவீது. தாவீது. சவுலின் மகளை, அந்த மகளை தாவீது திருமணம் செய்தான். நெட்டையனை வெட்டினான் ஒரு குட்டையன், அவன் யார்? தாவீது. சவுல். தாவீது. தாவீது. டேவிட். அடுத்த கேள்வி, குட்டையன் மற்றொரு நெட்டையனின் மகளை விவாகம் பண்ணினான், அது யார்? சவுலின் மகள தாவீது. சவுல் மகன். தாவீது சவுலின் குமாரத்தை மீகாலை விவாகம் பண்ணான். மீகா. யா. மீகா. மீகா. பழைய ஏற்பாடு நெட்டையன் யார்? புதிய ஏற்பாடு குட்டையன் யார்? பழைய ஏற்பாடு நெட்டியன் சவுல், புதிய ஏற்பாடு குட்டியன் பவுல். பவுல். பழைய ஏற்பாடு நெட்டையன் யார்? புதிய ஏற்பாடு குட்டையன் யார்? அதான் ஐயா, புதிய ஏற்பாடுல பவுல், பழைய ஏற்பாடுல சவுல். தவறான விடை. ரெண்டும் பிள்ளையா? இல்லை. இல்ல, இது சரி. நீங்கள் ஏதோ டெக்னிக் வச்சிருக்கீங்க. நெட்டு கோலியாத்தா? கோலியாட் சரி. கட்டையன்? கட்டையன் பவுல். பவுல் இல்லையா ஐயா? புதிய ஏற்பாடுல பவுல் தானே, சவுலண்ட பவுல் தான் கட்டையர். மரத்துல இருந்தான் யார்? தாவீது. இவன் சகையு. சகையு. ஓகே. ஓர் என்னும் மலை எங்கே இருக்கிறது? ஓர் என்னும் மலை எல்லாம் இந்த சவுலா எலிசா ஏறினவர் எலியா? இல்ல, மோசே. ஓர் என்னும் மலை எங்கே? மீதியான் தேசத்தில் இருக்கிறது. எங்க? மீதியான் தேசத்தில் இருக்கிறது. தவறான விடை. ஓர் என்னும் மலை. ஓர் என்னும் மலை தானே எலியா கடந்து போனவன் 40 நாள் சாப்பிடாம. தவறான விடை.
காதேசுக்கும் ஏதோமுக்கும் இடையில் இருக்காம். காதேசுக்கும் ஏதோமுக்கு இடையில் அந்த ஓர் மலை இருக்கு. ஆர் என்னும் ஊர் எங்கே இருக்கிறது? ஆர் என்னும் ஊர் எங்கே இருக்கிறது? ஆறா ஆறா ஆர் ஆவன இருன்னா ஆர்னா இதுதானா? ஆறுன்றது ஊரா? ஓ, ஆர் என்னும் ஊர் எங்கே இருக்கிறது? ஆறுன்ற ஊர். இந்தியாவில் கேட்டீங்களா? ரெண்டு எழுத்துள்ள ஊருண்டெல்லாம் கேட்டீங்க. ஆ, யா நீங்க போன இடங்களை கேட்டாங்களுக்கு தெரியுமா ஐயா? ஆறுன்ற ஊர் பழைய ஏற்பாடு தானே? பழைய உபாவம் 2:9 எண்ணாம் 21-22 இருக்கு. மோவாப். ஆ, மோவாப். அடுத்தது மோபாப்பா என்னாகமும் 21:15 இருக்கு ஐயா. 21-28 இருக்கு. 21:15 இருக்கு. இருக்கு. அது போட்டிருப்பான். இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி யார் அதை அடிக்கிறது? போல் பண்ற யாவது. அடுத்தது 153 பெரிய மீன்கள் பிடிக்கப்பட்டது எங்கே? கணேசரேத்து. கணேச நேரேத்து கடற்கரையில் கரையில் கொண்டு வரப்பட்டது. தவறான விடை. இல்ல சரியான விடை. 151 பெரிய மீன்கள் 51 53 எங்கே? அண்ணா 53 51 என்ன? மீன்கள். 153. ஓகே ஐன்ஸ் ஃபுல்ஸ் ட்ரை. பெரிய ஓகே மீன்கள் பிடிக்கப்பட்டது எங்கே? ட்ரை 53. ஜெர்மன். 151 மீன். 50 51 53 ஐயா ஒன்றன்றியல் மூன்றன்றியல் 151 150 53 தான் 53 தான் சரி. 153 மீன்கள் பிடிக்கப்பட்டது திபேரியா எங்கே? கடற்கரையில் எங்க? திபேரியா கடற்கரையில். தவறான விடை. நூற்றி 153 மீன்கள் பிடிக்கப்பட்டது இங்கே தான். கலியிலேயா கடல். தவறான விடை. ஐயா 4:18 இருக்கு. இயேசு கலிலேயா கடலுமாய் நடந்து போயால் மீன் பிடிக்கிறவர்களா எந்த சகோதர பேதுரு. 153 இருக்கோ? இந்த கடல்ல பிடிச்சானா கேள்வி. கலிலேயா திபேரியா. திபேரியா. திபேரியாவா? அண்ணா நான் சொன்னேன் நான் திபேரியா கடல் அண்ணா. கடல்னு சொன்னீங்க. ஆ, இடம் அங்கேயா கேட்டேன். கடலை கேட்க. அண்ணா திபேரியா. அண்ணா கடல்ல தானே மீன் பிடிக்கிறது. அப்ப பேரை தானே சொல்லணும். ஆமா. கேள்வி நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க. 153 பெரிய மீன்கள் பிடிக்கப்பட்டது எங்கே? எங்கே? கடல்ல கடல். கடல்ல பேரை சொல்ல. கடலுக்கு விடையில திபேரியா. திபேரியான்னு சொன்னேன் நான் அண்ணா. எங்க இருக்கு? யோவான் 21 ஒண்ட வாசிங்கோ. யோவான் 21 உண்டா? ஆமா. 21 உண்டு. யோவான் 21 உண்டு. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விதமாவது. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினாரா? இல்ல 253 153 காலையில அண்ணா. 21 11 வாசிங்கோ. 21:11 சீமோன் பேதுரு கடலில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்களும் இருந்து வலை கிழியவில்லை. அந்த கடல்ல பேர் என்னவோ? அந்த கடல்ல பேர் முதலாவதுல இருக்குது திபேரியா கடற்கரை. கடற்கரையில எப்படி மீன் பிடிக்கலாம்? எழுதியிருக்கையா திபேரியா கடற்கரையில் போனவ. ஆனா திபேரியா கடல் திபேரியா கடல் இருக்குது. அந்த கறி நெருப்பு போட்டு எல்லாம் அவர் சாப்பாடு செய்து கொடுத்தேன். ஓகே. அடுத்த கேள்வி.
மீன் வளர்க்கிற குளங்களை பற்றி வாசிப்பது எங்கே? என்ன குளம்? மீன் வளர்க்கிற குளங்கள் ஒருத்தர் மீன் வளர்க்கிற குளங்களை ஏற்படுத்தினவர். ஓ, மீன் வளர்க்கிற குளங்களை பற்றி வாசிப்பது எங்கே? ஐயா இப்பவும் அப்படி வளர்க்குறாங்களே தெரியுமா? உண்மையா தெரியும். இந்த இங்க விளமீன் எல்லாம் வளர்க்குறாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து விளமீன், ஆ, ஆனால் இங்க தொட்டியில வளர்க்கறது, குளத்துல வளர்க்குற மீன்கள். இல்லையா இப்போ பர்பஸா ஸ்ட்ரேலில் மீன் வளர்க்குறாங்க இதில் யா ஒரு பர்பஸாக இது ஒரு காரியத்துக்காக செய்கிறாங்க. யா ஈரோப்பாக்கு மீனை அவியல் தருவினமாமன்னு சொல்லி செய்தியில போட்டவங்க. அதில் மீன் இல்லை மீனில் உள்ள கழிவு சம்திங் வச்சு ஏதோ செய்கிறாங்க இஸ்ரேலில். அதுக்காக வளர்க்குறாங்களே ஐயா. சரி, நான் கேட்டவர்களுக்கு என்ன விடையும்? மீன் வளர்க்கிற குளங்களை பற்றி எந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம்? அதன்னா அங்கேண்டா தெரியுமா, நான் மறந்துட்டேன். ஒவ்வொரு நேரம் தெரியும் மறந்துட்டேன்னு சொல்றீங்க. இசாயா 19:10. இசாயா 19:10. ஏசாயா 19:10. நீங்க விட மாட்டீங்க. என்ன ம் வாசிங்க, செக் பண்ணத்தானே வேணும். செக் பண்ணுங்க. ஸ்ரீலங்கன் விட மாட்டேன். ஏசாயா 19:10. எஸ். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். லிச்சு பிரதர், சொல்லுங்க ஐயா. இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அபிஷேக ஆராதனைய, ஆமாம் அந்த லிங்க வந்து கிப்சி டேவிட் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிறாவா. ஆமாம் அவைகளுக்கு கிட்டத்தட்ட 80க்கு மேல இருக்கு அவையோட குரூப். ஆமாம். அப்ப அதை சரிவர ஜெபித்து வழிவா செய்யும். அது சரியா? நீங்களும் ஜாயின் பண்ணீங்க தானே? ஓய்யா, அதிகாலை வேலை தான் நான் ஜெபம் பண்ண தான். நான் துவங்குறேன், நீங்கள் வந்து நடத்துங்க. ஏனண்டா என்ன திரையில போடுறீங்க? நீங்களும் நடத்துங்க என்னோட சேர்ந்து. ஏனண்டா சேடமா சண்டேயில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்களோட டைம் ஏர்லியல்லோ 5 மணி. அது பிறகு 5 மணிக்கு கிளம்பிடுறோம் ஐயா. ஆ என்ன அதில் நான் நினைக்கிற 110க்கு மேற்கொள்ள கேட்போம். அப்போ நாங்கள் சரியா ஒழுங்காக நடத்த வேணும். என்ன ஆமாம் கவனமா இருக்க வேணும். வார்த்தையில் கவனம், எல்லாம் கவனமா இருக்க வேணும். ஆமாம். தான் ப்ரே பண்ணுவோம் எல்லாரும். ஆமாம் எங்கடைய மறந்து வெள்ளிக்கிழமை சொல்லணும், நாளைக்கு எல்லாருக்கும் நாளைக்கு. ஆமாம். சனிக்கிழமை எல்லாரும் கூட படுக்கிற நேரம் என்ன எல்லாம் இன்னும் நித்திரை கூட்டும் அவங்களுக்கு. சரி, ஐயா ப்ரேயர் எடுங்க. டைம் ஆகுமா? ஜெயமையா முடிவு சேர்த்து எடுங்கம்மா. ஏறுங்க ஐயா, விளங்கையில முடிவு சேர்த்து எடுங்கம்மா. முடிச்சிட்டோம். முடிவு ஜெபம். இரக்கமும் கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அந்த இடத்துல இருப்பேன். இந்த வேலையிலும் ஆண்டவரே நீங்கள் கூட இந்த கேள்வி பதிலையும் தேவனே உங்களுடைய வேத வசனங்களை அறியவும் அறிந்து கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து உண்மை அறிகிற அறிவிலை வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து வளர்த்த நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதுல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேரா நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னும் தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற வளர கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஆண்டவர் இந்த வானொலி மூலமா செய்யப்படுற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய நாமம் மகிமைப்பட, உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஜெயமையா. சனிக்கிழமை 4:30 மணிக்கு சந்திப்போம் உங்களோட செய்தியோடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
ஓகே. காட் பிளஸ் யூ. ஓகே. ஆ. காட் பிளஸ் யூ. உங்களோட படங்கள் இருந்தால் அனுப்பி தாருங்க. உங்களோட ஊழியம் அல்லது உங்களுடைய படம் அல்லது குடும்ப படம் எதென்றான ஒரு படத்தை அனுப்பி தந்தீங்கன்னா நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். என்னத்துக்கு அந்த இதுக்கா? நாங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுகள் எல்லாம் போடுறோம். நாங்கள் அதே வேளையில் எங்களோட மறு ஒலிபரப்பிலும் போகும். ரைட் ரைட். ஈவன் இப்போ நாங்கள் செய்ததும் போகும். இப்போ இது இந்த கேள்வி போகுமா? ஆமாம். ஆமாம். பிரயோஜனம் மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ன்றதை நாங்கள் கொமெடியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே வேளையில் நித்திர தூங்காம கேப்பினம் என்ன இது போவாது. நன்றி. அருமையான இதுவரை நேரம் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இன்று நாளில் முதலாக சௌரன் ஜெர்மியா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார்கள். முதல் பகுதியை சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்கினார்கள். அதே போல சௌரன் மகேந்திரன் ஐயா இரண்டாவது பகுதியை தொகுத்து வழங்கினார். கேள்விகளுக்கு பதிலையும் எடுத்து வந்தோம். அந்த வேளையிலும் சில காரியங்களை பற்றி பேசிக்கொண்டோம். கர்த்தர் அவற்றையெல்லாம் கேட்கிறார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தங்களுக்கு ஆதாயமாக கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வேதாகமத்திலிருந்து கேள்விகளை சகோதரி ஜானட், சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் ஆழமாக படித்து அதிலிருந்து எடுத்து வந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து இந்த சகோதரன் ஜெர்மியாவையும் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வேளையிலும் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நினைவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு செகண்ட் இதை ஆஃப் பண்ணி திருப்பி எடுக்க போகிறேன். அந்த வகையிலே நாங்கள் இவற்றை ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டருக்கு கூடாக, யூடியூப்பு கூடாக உங்களுடைய மறு ஒலிபரப்பை எடுத்து வர உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள்